வணக்கம் நேயர்களே. தமிழ் சினிமாவின் வாலிப கவிஞர் என்று அழைக்கப்பட்டவர்தான் வாலி. அவர் எழுதிய ஒரு பாடலில் ரசிகர்களுக்கு பரிச்சை வைக்கும் வகையில் சில வார்த்தைகளை விட்டுவிட்டு பாடலை எழுதியிருப்பார். தமிழ் சினிமாவில் இந்த வகையில் வந்த ஒரு பாடல் இதுதான். வாங்க என்னென்னு பார்க்கலாம். தமிழ் சினிமாவின் இயக்குனர் திலகம் என்று அழைக்கப்பட்டவர்தான் KS கோபாலகிருஷ்ணன். 1962ஆம் ஆண்டு வெளியான சாரதா என்ற படத்தின் மூலம் இயக்குனராக அறிமுகமான இவர் அடுத்து தெய்வத்தின் தெய்வம் என்ற படத்தை இயக்கியிருப்பார். இந்த இரு படங்களுமே நல்ல வரவேற்பு பெற்றிருந்ததாகும். இதனைத் தொடர்ந்து மூன்றாவது படமாக KS கோபாலகிருஷ்ணன் இயக்கிய படம்தான் கற்பகம். ஜெமினி கணேசன், சாவித்திரி இணைந்து நடித்த இந்த படத்தில் SV ரங்கராவ் முக்கிய கேரக்டரில் நடித்திருப்பார். KR விஜயா, முத்துராமன், VK ராமசாமி ஆகியோர் நடித்திருந்த இந்த படத்திற்கு MS விஸ்வநாதர், ராமமூர்த்தி இணைந்து இசையமைத்திருந்த நிலையில் கவிஞர் வாலி அனைத்து பாடல்களும் எழுத P. சுசீலா அனைத்து பாடல்களையும் பாடியிருப்பார். படத்தின் பாடல்கள் அனைத்தும் நல்ல வரவேற்பை பெற்று வாலிக்கு பெரிய புகழை சேர்த்ததாகும். இந்த படத்தின் மூலம்தான் வாலி தமிழ் சினிமாவில் கவனிக்கப்படும் கவிஞராக உருவெடுத்தாராம். அனைத்து பாடல்களையும் எழுதிய வாலி ஒவ்வொரு பாடலுக்கும் பெரிய வித்தியாசத்தை காட்டியிருப்பாராம். அந்த வகையில் ஆயிரம் இரவுகள் வருவதுண்டு, ஆயிரம் இரவுகள் வருவதுண்டு, ஆனால் இதுதான் முதல் இரவு, ஆயிரம் உறவுகள் வருவதுண்டு, ஆனால் இதுதான் முதல் உறவு, ஆனால் இதுதான் முதல் உறவு என்ற பாடல் இன்றும் நல்ல வரவேற்பு பெற்று வருகின்றன. இந்த பாடலில்தான் வாலி தனது புத்திசாலித்தை பயன்படுத்தி ரசிகர்களுக்கு பரிசை வைத்திருப்பார். அது என்ன என்று தெரியுமா? வாங்க பார்க்கலாம். இந்த பாடலில் வரும் சரணத்தில் வயதில் வருவது ஏக்கம், அது வந்தால் வராது, வயதில் வருவது ஏக்கம், அது வந்தால் வராது என்று மட்டும் எழுதியிருப்பார். என்ன வராது என்பதை ரசிகர்கள் கண்டுபிடிக்க வேண்டும். அதேபோல் வந்ததம்மா மலர் கட்டில், இனி வீட்டினில் ஆடிடும் என்று முடித்திருப்பார். ஆடுவது என்ன என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். வருவார் வருவார் பக்கம், உமக்கு வருமே வருமே என்று முடித்திருப்பார். தருவார் தருவார் நித்தம், இதழ் தித்திக்க தித்திக்க என்று எழுதியிருப்பார். கோடிட்ட இடங்களின் இறப்புகை என்பது போல் இந்த பாடலில் கடைசி வார்த்தைகளை விட்டுவிட்டு வாலி பாடலை எழுதி முடித்திருப்பார். இந்த பாடல் இன்று வரை நல்ல வரவேற்பு பெற்று வரும் நிலையில் இந்த வகையில் வந்த ஒரு பாடல் இதுதான் என்று கூறப்படுகிறது. ஸோ நேயர்களே, இந்த வீடியோ பார்த்துருக்க நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்லையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ அடிக்கடி வந்து ரீச் ஆகும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, வணக்கம்.